மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் என பார்வை மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிங்காரவேலன், ஸ்மார்ட் மிஷன் கிளாஸ் மற்றும் பல்வேறு திட்டத்திற்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க 125 கோடி ஒதுக்கும்படி 2025ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளனர். ஆனால் இன்னும் ஸ்மார்ட் மிஷன் கிளாஸ் பரிசோதனை நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசால் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை 1500 இருந்து 5000 உயர்த்த வேண்டும் என்றும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முதலாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியத்தை பெற்ற பராமரிப்பு உதவித்தொகை என்று சொல்லப்படுகின்ற 1500 ரூபாய் கொடுத்து அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அண்டை மாநிலங்களில் 3000, 5000, 6000 என்று உயர்த்தி வழங்கப்படுகிறது. அதனை 1500 5000 உயர்த்தி தரவும், அதோடு கூட வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நியாய விலை கடையில் வழங்கப்படுகின்ற மளிகை சாமான்கள் இலவசமாக தரப்பட வேண்டும் என்றும், அடுத்தபடியாக நீங்கள் பல முறை பார்த்திருக்கிறீர்கள், பல பட்டதாரிகள் மற்றவர்கள் வேலைவாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து போராடுகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு அரசாணை எண் 20 2023 வெளியிட்டது. அந்த அரசாணையின்படி ஓராண்டிற்குள் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் பணியாற்ற எத்தனை பணியிடங்கள் காலி இருக்கின்றன அதை கண்டறிந்து சிறப்பு தேர்வு நடத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற தமிழக அரசு உறுதியளித்து அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணை செயல்படுத்தவில்லை. அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக அரசு பணியில் பணியாற்றுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து படி வழங்கப்பட்டு வருகிறது 2500 ரூபாய். அதை இரட்டிப்பாக்கி வழங்கப்பட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை நாங்கள் அரசு முன் வைத்திருக்கின்றோம்.